வணக்கம். நான் பம்மல் பாபு பேசுகிறேன். நான் 1970 வந்து பிறந்தேன். அப்போ இதே திராவிடல் ஆட்சிகள் தான் என்ன நடந்துட்டு இருந்தது. அதுக்கப்புறம் அரசாங்க பள்ளியில் நானும் படித்தேன். 1985 நான் 10th படித்தேன். அதுக்கு முன்னாடியே நான் ஒரு 7வது 8வது படிக்கும்போது என்ன ஆச்சுன்னா, நான் ஹைதராபாத் போயிருந்தேன். ஹைதராபாத் போகும்போது அங்கே ஒரு 10 நாள் தங்கினேன். சின்ன வயசுலேயே ஒரு 7th 8th படிக்கும்போது பார்த்தீங்கன்னா, அங்கே ஃபுல்லாக தெலுங்கு, ஹிந்தி இந்த 2 மொழி தான் அவங்க பேசிகிட்டு இருந்தாங்க. எங்கே போனாலும் ஹிந்தி தான் மோஸ்ட்லி பேசிகிட்டு இருந்தாங்க. ஸோ அப்போ எனக்கு நான் தாய்மொழி தெலுங்குன்னாலும் அந்த தெலுங்கு மொழி இருந்தாலும் என்னால் அந்த ஹிந்தி பேச முடியலையே அப்படின்ற ஒரு ஏக்கம் இருந்தது. மற்றவங்களோட என்னால் சரியாக தொடர்பு கொள்ள முடியல, மற்றவங்ககிட்ட பேச முடியல. வெளியில் எங்கேயாவது போனால் யாராவது ஒருத்தர் எனக்கு துணைக்கு இருக்கிற மாதிரி இருந்தது. ஏன்னா ஹிந்தி எனக்கு அந்த இடத்துல தெரியல. அதனால் எல்லாம் மோஸ்ட்லி அந்த இடத்துல ஹிந்தி பேசுனதுனால எனக்கு ஒரு ஆள் எனக்கு மொழி இதுக்காக தேவைப்படுது. ஸோ அதுக்கப்புறம் நான் அங்கேருந்து ஒரு 10 நாள் கழித்து நான் சென்னைக்கு வந்த உடனே நான் முடிவு பண்ணேன். அந்த சின்ன வயசுலேயே நான் முடிவு பண்ணேன், நம்ம ஹிந்தி கற்றுக்கணும் அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணேன்னா, தனியாக போய் ஹிந்தி டியூஷனில் போய் சேர்ந்து நான் ஹிந்தி படிக்க ஆரம்பித்தேன். இப்போ பிராத்மிக்கு மதியமா வரைக்கும் நான் இப்போ ராஷ்டிர பாஷா வரைக்கும் நான் படித்தேன். ஓகேங்களா, பிராத்மிக் மதியமா ராஷ்டிர பாஷா வரைக்கும் நான் படித்தேன். ஓகே, இப்போது எனக்கு அப்போ பேசிக்கலி எனக்கு ஹிந்தி இப்போ எழுத படிக்க பேசுறதுக்கு தெரிய ஆரம்பிச்சிச்சு. ஸோ நான் அதுக்கப்புறம் 87 இப்போ கவர்மெண்ட் ஸ்கூலில் +1 +2 தான் படித்தேன். அதுக்கப்புறம் காலேஜ் பார்த்திங்கன்னா அதுவும் ஒரு 90ல் முடிச்சிட்டேன். அதுக்கப்புறம் 1990 நான் என்னோடய கல்லூரி படிப்பை முடிச்சுட்டு வேலைக்கு போனேன். அங்கே வேலைக்கு போகும்போது அவங்க என்ன பண்ணாங்கன்னா, நான் இப்போ என்னை பர்ச்சேஸில் இது பண்ணாங்க, பர்ச்சேஸ் அசிஸ்டண்ட்டாக இது பண்ணாங்க. அப்போ அந்த வேலை நிமித்தமாக என்ன சொன்னாங்கன்னா, நீங்கள் பெங்களூர் போக வேண்டியது இருக்கும், பாம்பே போக வேண்டியது இருக்கும், டெல்லிலாம் போக வேண்டியது இருக்கும். உங்களுக்கு லாங்குவேஜ் தெரியுமா அப்படின்னு கேட்டாங்க. எனக்கு தெரியும், ஹிந்தி தெரியும் அப்படின்னு. சரி, ஓகே அப்படின்ட்டு என்னை அந்த பணி நிமித்தமாக அடிக்கடி மாதத்தில் ஒரு 10 நாள் நான் டெல்லி, பாம்பே அந்த மாதிரி போக ஆரம்பித்தேன். பெங்களூர் எல்லாமே போக ஆரம்பித்தேன். ஸோ பெங்களூரில் போகும்போது கன்னடம் தெரியல. ஓகேங்களா. ஸோ அங்கே நான் மாதத்துக்கு ஒரு 10 நாள் அங்கே ஸ்டே பண்ணும்போது கொஞ்சம் ஓரளவுக்கு கன்னடம் ஓரளவுக்கு அடிப்படை கன்னடம் நான் கற்றுக்கிட்டேன். ஸோ ஹிந்தி எனக்கு தெரியுன்றனால ஓரளவுக்கு நான் டெல்லி, பாம்பே இங்கெல்லாம் நல்லா சமாளித்து என்னோடய தொழில் சம்மந்தமான இதெல்லாம் பண்ணிட்டு வந்தேன். ஸோ இதில் பார்த்திங்கன்னா, எங்கள் கம்பெனியில் என்னை மட்டும்தான் அனுப்புவாங்க. ஹிந்தி தெரியும் அப்படின்ற ஒரே காரணத்துக்காக என்னை அந்த டெல்லிக்கும் பாம்பேக்கும் என்னை அனுப்புவாங்க. ஸோ பெங்களூருக்கும் என்னை அனுப்புவாங்க. ஓகேங்களா. ஸோ இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போது இது மூலமாக என்ன ஆகிடுச்சுன்னா, நான் இப்போது ஒரு இடத்துல பாம்பேயில் கூட நான் சொல்கிறேன், குண்டு வெடிப்பு வெடித்து அதுக்கப்புறம் ஒரு வாட்டி பாம்பே போகும்போது திடீர்னுட்டு நான் ஒரு பேகு சாம்பிள்ஸ் பேக்கெல்லாம் எடுத்துன்னு போனேன். இங்கே இதில் நம்ம பாம்பே சென்ட்ரல் ஸ்டேஷனில் போய்ட்டு இறங்கி அடுத்த இது வேலை விஷயமாக நான் போகணுன்னும் போது ஒரு உளவுத்துறை அதிகாரி என்னை ஹிந்தியில் கேட்டார். என்ன பேக்கில் என்ன வச்சுருக்கேன், என்ன பண்ணுற, எங்கே போகிற, நீ யார், என்ன ஏதுன்னுட்டு கேட்டார். அப்போ நான் எல்லாமே ஹிந்திலேயே பதில் சொன்னேன். என்னோடய விசிட்டிங் கார்டு எல்லாத்தையும் காமிச்சேன். அதுக்கப்புறம் அவரும் கவனம் விட்டுட்டார். ஸோ இது எதுக்காகனா, நம்ம ஹிந்தி மொழி தெரியலன்னு வச்சுக்கோங்களேன், கொஞ்சம் திணறினா கூட நம்ம கண்டிப்பாக மாட்டிப்போம். தெரியாத ஒரு இடத்துல போய்ட்டு நம்ம மாட்டிப்போம். ஹிந்தி மொழி தெரிஞ்சதுனால
ஏதோ அந்த இடத்துல வந்து எல்லா வேலையும் வந்து இது பண்ணி வந்துட்டேன். இது வந்து நான் வந்து ஹிந்தி மொழி கற்றுக்கணுன்ட்டு நான் வந்து வற்புறுத்தலை. ஸோ எல்லா இடத்துலையும் வந்து எல்லா மொழியும் தெரிஞ்சுக்கணும். நீங்கள் ஆந்திரா போனீங்கன்னா கண்டிப்பாக வந்து தெலுங்கு தெரிஞ்சிருக்கணும். கர்நாடகா போனீங்கன்னா கன்னடம் தெரிஞ்சிருக்கணும். கேரளா போனீங்கன்னா இங்கே வந்து கண்டிப்பாக வந்து கேரளா மொழி தெரிஞ்சிருக்கணும், மலையாளம். ஸோ இது வந்து நீங்கள் வந்து ஒன்றுமே மொழி தெரியாமல் அப்படியே இருந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து உங்களால் வந்து பிழைக்க முடியாது. அதுக்கு ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். என்னோடய ஃப்ரெண்டு ஒருத்தர் வந்து என்னோட வேலை செய்யும்போது அவர் வந்து அப்போ வந்து 94 1994 அப்போ வந்து பார்த்திங்கன்னா வந்து அப்போ இது இந்த திராவிட ஆட்சி தான் இருந்தது. ஸோ அப்போ பார்த்திங்கன்னா வந்து அவரால் வந்து ஊரை விட்டு தஞ்சாவூர்லேருந்து இங்கே ஊரை விட்டு ஊர் பிழைக்க வந்தார். இங்கே வந்து அவரால் வந்து ஒரு 2000 3000 சம்பளத்தில் வந்து அவரால் முடியல. அப்போ என்ன பண்ணாருன்னா, இங்கே பக்கத்தில் இருக்கிற அந்த ட்ரைடன்ட் ஹோட்டல் அங்கே போய்ட்டு என்ன பண்ணாருன்னா, ஒரு 6 மாதம் ட்ரைனிங் எடுத்துகிட்டு ஜப்பான் போய்ட்டார். ஜப்பான் போனவர் அங்கே வந்து ஜப்பான் லாங்குவேஜை கற்றுக்கினார். ஸோ அங்கேயே வந்து ஒரு 10 வருஷம் இருந்தார். ஸோ மாதம் 2 லட்ச ரூபாய் சேலரி அவருக்கு. ஓகேங்களா? நல்லா சீஃப் செஃப்பாக இருந்துட்டு அதுக்கப்புறம் வந்து வந்துட்டார். இப்போ அவர் வந்து ஒரு வாட்டி பேசிகிட்டு இருக்கும்போது அவர் சொன்னார், நான் வந்து ஜப்பான் லாங்குவேஜ் கற்றுக்கினதுனால நான் அந்த இடத்துல வந்து நான் வந்து 2 லட்ச ரூபாய் நான் சம்பளம் வாங்கினேன். இதே வந்து நான் தமிழ்நாட்டில் இருந்திருந்தேன்னா கண்டிப்பாக வந்து எனக்கு 5000 ரூபாய் 10,000 ரூபாய் தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த இடத்துல வந்து நான் 2 லட்ச ரூபாய் வாங்கினது அந்த மொழி தெரிஞ்சதுனால வந்து நான் வந்து 2 லட்ச ரூபாய் வாங்கினேன். ரெண்டாவது வந்து என்னுடைய தொழில் திறமை அதுதான். இப்போது அதே வந்து என்னுடைய நண்பர் ஒருத்தர் வந்து அவரே சொல்கிறாரு, என்னுடைய நண்பர் ஒருத்தர் வந்து இங்கே சென்னையில் வந்துட்டு ஜப்பான் லாங்குவேஜ் அங்கே கற்றுக்கினார். என்னோட தான் வந்து சீஃப் கெஸ்ட் இதுவாக இருந்தார், செஃப்பாக இருந்தார். ஆனால் இங்கே வந்துட்டு அவர் என்ன பண்ணுறாருன்னா, ஸ்ரீபெரும்புத்தூரில் இருக்கிற ஒரு ஜப்பான் நிறுவனத்தில் வந்து மொழிபெயர்ப்பாளராக இருக்கார். ஸோ அவருக்கு என்ன இதுன்னா, ஒரு நாளைக்கு ஒரு மணி நேரத்துக்கு வந்து 5000 ரூபாய் சேலரி.